வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்து நம்பர் வணக்கம். இந்த பதிப்பக்கம் சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிச்சின்னா சூப்பர் தான். ஜாயின் பட்டன் சப்போர்ட்டிவர் அண்ணாமலை சேனல். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்றார். மோடி போனார். அப்புறம் ஒரிசாவில் இப்போ தான் 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரிசாவில் முதல் தடவையாக பாஜக ஆட்சி வந்திருக்கு. இப்படி தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ வந்தது. இப்போ இப்படி 4 எம்எல்ஏ கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா இங்கே தமிழ்நாட்டில். இப்படி இருந்து ஆட்சி பிடிச்சிக்கோ. ஆனால் அவர் எல்லாம் கரெக்டாக தான் இருந்தார். வளர்ச்சி கொடுக்கல அங்கே. அங்கே ஊழலாம் கிடையாது. அவர் அப்பா காலத்துக்கு அப்புறம் இருந்தவர். வளர்ச்சின்றது பெரிய வரல ஒரிசாவில். பீகார் மாதிரி தான் இருந்து வச்சுங்களேன். பீகாரோட பரவாயில்ல. இப்போ இவங்க வளர்ச்சிக்கானது பார்க்கணும். அங்கே பொட்டன்ஷியல் கனிம வளங்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதுக்கு இப்போ வந்திருக்கு எப்படி முர்மு பழங்குடியினரை ஜனாதிபதியாகணும். அதுமாதிரி பழங்குடியினரை சிஎம்மாக அறிவிச்சிருக்காங்க. மாகின்றவர் மோகன் மாகி. அப்போ சந்திரபாபு நாயுடு இப்போ எல்லாம் போயிடுவாங்க, கலண்டு போயிடும் அப்படின்னு பெருசாக இந்த சமூக வலைதளங்களில் யூடியூப்லாம் எப்போ போயிடுறாரு மோடி ஒன்றும் சான்ஸ் இல்லை. ஏன்னு கேளுங்க, ஆந்திராவில் அவர் வளர்ச்சிக்காக பார்க்க போகிறாரு. 16 சீட்டில் ஒன்றும் ஆக போகிறார். அவருக்கும் தெரியும். அவர் உள்ள கேஸ் எல்லாம் அமித்ஷா சொல்லி எல்லாம் என்ன பண்ணுமோ அதை ப்ராப்பராக பண்ணி அந்த நடிகரோடு சேர்ந்து தான் இப்போ வந்திருக்கு ஆட்சி. அங்கே வளர்ச்சிக்கு தான் பார்ப்பார். அமராவதி கட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். வளர்ச்சிக்கு தான் கேட்பார். 19 அதை நோக்கி தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணார். காங்கிரஸோட போக மாட்டார், இங்கே தான் இருப்பார். இது ஒரு பக்கம். அவர் இனிமேல் போனால் காரி துப்போம் நிதிஷை. ஏன்னா அடுத்து எலெக்ஷன் வருதாங்க 2 வருஷத்தில். அவர் இப்போ கூட பதவி ஏற்றுக்குன்னு சொன்னார். இதெல்லாம் போனாலும் இப்போ சுயேட்சை வந்துட்டாங்க. இந்த மகாராஷ்டிராவில் குழப்பமாக இருக்கிறனால செதறி கிடக்கு. அதை இப்போ ஒன்று சேர்க்கணும் சிவசேனாவை. சிவசேனாக்கு இந்த வாட்டி எந்த முதல்வர் வேண்டாம்னு சொன்னாரோ அந்த முதல்வர் கொடுத்தாலும் பரவாயில்ல. அங்கேயும் எலெக்ஷன் வரப்போகுது. அங்கே எலெக்ஷன் வரும்போது இது பண்ணணுன்னா அங்கே இப்போ அவர்கிட்ட ஒரு 6-7 சீட் இருக்குது. சரத்பவார் கட்சிட்டு 7 சீட் இருக்குது. மாறா அந்த ஒரிஜினல்னு சொன்ன சரத்பவார் அந்த அஜித் பவார் இருக்கார் இல்லையா, கோர்ட்டு சொன்னாங்க இல்லையா, பிரிஞ்சு வந்தப்பறம் அவங்ககிட்ட அவ்வளோவா சீட் இல்லை. ஏற்கனவே சென்டிட்டு இருக்குது 5-6. இவர்கிட்ட இல்லை, அஜித் பவார்கிட்ட. மாறா சரத்பவார்கிட்ட இருக்குது. சிவசேனா வருவார். இந்த மாதிரி இருக்கும்போது சுயேட்சை 10-20 சுயேட்சை இந்த பக்கம் வரும். இதுக்கு முழுக்க 5 வருஷம் ஓடிடும். இவனுக்கு எப்படியா நப்பா சேவன் அப்படியே இவனுக்கு போனாலுமே போனாலுமே ஆட்சி அமைக்க முடியாது. மெஜாரிட்டி வரதில்லை. இப்போது 12 சீட் நிதிஷ்குமார். அது கடைசிக்கு இப்போ எப்போ 310 வந்தாச்சு. ப்ரைவேட் லோக்கல் சுயேட்சை சேர்த்து. அதனால் 300 வச்சா கூட 10-12 போனாலும் இருக்குது யார் போனாலும். அதனால் அவங்க இனிமேல் ஸ்ட்ராங் பண்ண தான் பார்ப்பாங்க. ஒன்றும் வாஜ்பாய் இல்லை. இப்போ 100 நாளில் அவர் திலம் சிட்டதோனியர் அதை அந்த ஊழல் பண்ணதுக்கு இப்போ கூட கடைசியாக பதவி வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் கூட்டத்தில். அதில் மெயின் சப்ஜெக்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரக்கு கடத்தினது திமுக தான். அதுக்கு எப்போ வேணால் வரும். உடனே கனிமொழியை இந்த டிஆர் பாலு லோக்சபா ராஜ்யசபாவுக்கு மேலே தலைவராக போட்டு லெட்டர் கொடுத்து விட்ற அப்படி மோடிக்கு. அவரெல்லாம் எத்தனை பார்த்தவர். இவங்கெல்லாம் ஏதோ ஒன்றாக்க போய் இந்திரா காந்தி காலில் அவங்க அப்பா விழுந்தார் சர்க்காரி கமிஷன் போது. என்ன இத்தனைக்கும் திமுக கபலீகரம் பண்ண மாதிரி தான். அதாவது எங்கேயோ கீழே இருந்தவர் எம்ஜிஆர் வச்சு கபலி பண்ணி கடைசியில் எம்ஜிஆர் வெளியில் தள்ளினார். அவருக்கு வரைக்கும் நடக்கலை, வர முடியல ஆட்சிக்கு. இப்படி வந்த கட்சி இப்போ குடும்ப கட்சி. என்ன எப்படி சம்பாதிச்சாங்க, என்ன இது, யார் கதை எழுதி எப்படி சொத்து சேர்க்க முடியும்? என்ன இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ப்ளஸ் அது டக் இருக்குது. டக் மேட்டர் இன்ட்ரெஸ்ட் மேட்டர் விட மாட்டார். சொல்லிவிட்டு அவரே சொன்னது செய்வார். காஷ்மீர் சொன்னது செஞ்சாங்க, ராமர் செஞ்சாங்க. ராமர் பழம் கொடுக்கல. ஒரு சில பூர்வீ ஜனதா பழம் கொடுத்துருச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு 30 சீட் இல்லை, அவ்வளோதான். அடுத்தப்போ அது கோர் கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த டிஎம்கே காங்கிரஸ் மாதிரி இல்லை. அதில் இப்போது இந்த தமிழ் இசை பார்த்திங்கன்னா அங்கங்கே அது இது நிறைய அதை ப்ளேம் பண்ணிட்டு அப்படி அதான் நம்மளே பண்ணுற மாதிரி அது மாதிரி. இப்போ இந்த அம்மாவோ யாரோ என்ன சீட்டு பிஜேபிக்கு என்ன பர்சன்டேஜ் 5 தொகுதி கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு 19 கவர்னர் 2 கவர்னர். இப்போ முருகன் அப்படித்தான். என்ன முருகன் உழைச்சார்? முருகன் போன தடவை கொடுத்தீங்க சரி, இந்த தடவை கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? சரி, மோடியோட முடிவு சரி, என்ன உழைச்சார்? இவருக்கு வேண்டான்னு சொல்லி இன்னும் 2 வருஷம் இங்கே பார்க்குறேங்கிறாரு. இல்லை பதவியில் ஒட்டி அந்த பதவி ஆசையில் இந்தம்மா கட்சிக்கு பார்க்குறேன், இந்தம்மாவை பார்த்து பார்க்குறதா? ஏன் கவர்னர் எல்லாம் சம்பாதிச்சாச்சு எல்லாம்.
பாஜக வச்சு. ஆனால் பாஜக வளரல. இவர் வந்த அப்புறம் தான் பாஜக வளருது. அதான் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு போனப்போ கிராஸ் பண்ணும்போது மோடி இவர் அமித்ஷாட்டேருந்து கிராஸ் பண்ண போகும்போது தமிழிசை கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டா அப்படி அமித்ஷாவை. பல பல இழிச்சு என்னமோ பேசுகிற வேண்டாமா. அதனால் எதைத்தான் வந்து நேற்று இறங்கினே இனிமேல் எங்கேயும் ப்ரெஸ் மீட்டு கிடையாது, மைக்கு நீட்டாதீங்க, ஆஃபீஸில் சொல்லுவாங்க அந்த டைமில் தான் கொடுப்போன்ட்டு. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாரு. ஜெயலலிதாம்மா அனாவசியமாக எங்கேயும் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன். இவர் போகிற படத்தில் இன்றைக்கி அதான் சொன்னேன், சும்மா போகும்போது கொள்ளைக்கு போகும்போது எல்லா பக்கம் மைக்கு நீட்டிகிட்டு இருந்தா ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. இப்போ இந்த அம்மா இன்றைக்கி இறங்கி நடியும் சென்னை இறங்கி நடி அந்த நாள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கல, ஓடிட்டு அப்படி பின்ன கால் படுறல இருந்த சம்பாதிச்சா ஒன்றுமே வழங்கலை, உனக்கு கவர்னர் வேறு கொடுத்தாச்சு, இன்னும் என்ன வேண்டி கிடக்கு. ஸோ பாஜகவை சம்பாதிச்சதான் ஜாஸ்தி அப்படின்றாங்க. வளர்ச்சியில் இவர் வந்தால் வளர்ச்சி. இன்னும் அடுத்த கடுத்து பார்க்குறேன், ஏன் மந்திரி வாங்கின்னு போக தெரியாதா இவருக்கு? இந்த மாதிரி நடக்குமா? ஒரு 2 கிலோமீட்டர் அது நடக்க முடியுமா? அவர் நடந்திருக்காரு, உழைச்சிருக்காரு. உன் கட்சிக்காரன் வாய் பிடிச்சி மாங்காய் பிடிச்சும் பேசினா அதைத்தான் ஏதாவது சொல்லியிருக்கணும். அதிகாரபூர்வமாக தெரியல. கிராஸ் பண்ண ஒரு விஷயம் தெரியும்ல இன்றைக்கெலாம். கிராஸ் பண்ணும்போது ஏன்னா அங்கேருந்து நேற்று நம்மளை வந்திருக்காரு, அந்தப்பா கிராஸ் பண்ணும்போது கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாரு. ஏதோ சொல்லுது, இல்லை நான் சொல்கிறத கேளுன்ற மாதிரி என் சமிக்காவை சொல்லுது. இங்கே இறங்கினே ஒன்றும் பிரச்சனை கொடுக்கல, ஓடிட்டா அப்படி ஆச்சுங்களா. அங்கே கனிமொழியுமா தூது வர்ற அப்படி எங்கேயும் மாட்டிப்புமாக்குன்னு பண்ணுறதெல்லாம் அக்கறம் பண்ணியாச்சு. விடமாட்டார் மோடி. அமித்ஷா மூலியமாக போனாலும் இது அதனால தான் இது பொன்முடி லெவல் மந்திரி ஆற்றுது, அதனால தான் போடும். பொன்முடி பையனை அமித்ஷா பையனை பார்த்து 2 பேர் கிரிக்கெட்டில் இவ்வளோ தூரம் போய் கோடிகளை கொடுத்து ஜாமீன்லேருந்து ரிலீஸ் ஆகி இதுக்கு ஏதாவது ஒன்ஸ் ஃபார் ஆல் அக்யூஸ்னால் உள்ளே போகிற மாதிரி ஏதாவது சட்டம் இனி கடுமையாக பண்ணணும். தப்பு பண்ணவே பயப்படணும். அதெல்லாம் இனி பண்ணால் தான் லகானை இழுத்து பிடிக்கணும். எதுக்கு வந்ததுன்ற மறந்துடுறாங்க இல்லையா, அதுதான். ஸோ இனிமேல் இவரோட ஆட்டமும் இருக்கும், மோடி ஆட்டமும் அதிபயங்கரமாக இருக்கும். பார்ப்போம் என்னென்னு. நன்றி, ஜெயஹிந்த்.